தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, நம்முடைய மேய்ப்பன் யார்? உங்களோட மேய்ப்பன் யார்? வசன ஆதாரத்தின்படி நம்முடைய மேய்ப்பன் யார் அப்படின்றதையும் தெரிந்து கொள்வோம். உண்மையான மேய்ப்பன் எப்படி இருப்பார் அப்படின்றதையும் வசன ஆதாரத்தின்படி தெரிந்து கொள்வோம். ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம்தான். உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் பிதா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். 3 தேவர்கள் கிடையாது, ஒரே ஒரு தேவன் தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே. புதுசாக வீடியோவை பார்க்குறவங்க நம்ம ஒரே ஒரு தேவன் தான் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோக்கள்லாம் நம்ம போடுறோம் அப்படின்ற நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நம்ம படிக்கிறோம். சரி, வசன ஆதாரத்தின்படி உண்மையான மேய்ப்பன் யார், நம்முடைய மேய்ப்பன் யார் அப்படின்றத இப்போ பார்ப்போம். எசேக்கியேல் 34 அதிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனால் இதில் சில முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் எடுத்து கோட் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஒன்று இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த 34 அதிகாரம் முழுசாக படிச்சிருங்க. இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு 34 முழுசாக படிங்க. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார், உங்களோட மேய்ப்பன் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு வீடியோ இது. தேவனை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோட மாத்திரம் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். முதல் 2 வசனத்தை படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எசேக்கியேல் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். யாருக்கு எதிராக சொல்றாரு? மேய்ப்பருக்கு எதிராக சொல்றாரு. மேய்ப்பருக்கு விரோதமாக, சாதாரண வார்த்தை இல்லைங்க, மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. எவ்வளோ ஒரு கோவத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பார். என்ன சொல்றார்? தங்களையே மேய்க்கிற மேய்ப்பர், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். அப்போ அவங்க மந்தையை சரியா மேய்க்கலை அப்படின்றது ஆண்டவரோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து பாருங்க, நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். என்ன செய்கிறாங்களாம்? நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறார்களாம், கொழுத்ததை அடிக்கிறாங்களாம், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். மந்தையை மேய்க்கலை, ஆண்டவரோட குற்றச்சாட்டு அதுதான். எப்படியெல்லாம் மோசமாக மந்தையை மேய்க்கிறாங்க, மந்தையை எப்படிலாம் மேய்க்கக்கூடாது. ஆக்சுவலாக மந்தையை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ரூல்ஸை இவங்க மீறிட்டாங்க. அதை அடுத்த வசனத்தில் குறிப்பிடுறாரு பாருங்க, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். அப்போ பலவீனமானவைகளை என்ன செய்யணும்? பலவீனமானவைகளை பலப்படுத்தணும். ஆனால் இவங்க என்ன செய்யல? பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். என்னெல்லாம் செய்யணுமோ அது எதையுமே செய்யாம பலாத்காரமும் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்கள். எவ்வளவு ஆண்டவர் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் உபயோகிக்கிறார் பாருங்க. பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். சாதாரண வார்த்தை கிடையாது. அடுத்து பாருங்க, 10வது வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை சொல்றது யாரு? ஆண்டவர். என்னன்னு சொல்றாரு பாருங்க, இதோ நான், இங்க நான்றது ஆண்டவரை குறிக்குது, நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. என்ன சொல்றாரு? நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து நானே வருவேன்றாரு. இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால்
உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். வந்தது யாரு? தேவன் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு அப்படின்றத நம்ம பார்த்தோமா? பழைய வீடியோக்கள் ஃபுல்லாக அதை தான் நம்ம பார்த்தோம். வந்தது யார் தான்? தேவன் தான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மளை என்ன செய்கிறாரு? மீட்டுக்கிட்டார் அவரு. நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து, நானே வருவேன்றத சொல்றாரு பாருங்க. நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகளை, நாமெல்லாம் யாராம்? அவருடைய ஆடுகளாம். என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. எப்படி சொல்லிட்டார் பாருங்க. சரி, ஆண்டவர் வந்தாரு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வசன ஆதாரத்தோட பார்ப்போம். யோவான் ஸ்நானகன் சொல்றார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 23 பாருங்க. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். புரியுதாங்க? அப்ப ஏசாயா என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காரு. சரி, ஏசாயால போய் பார்ப்போம் இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. எப்பயுமே ஒரு புத்தகத்தை குறிப்பிடுறாங்கன்னா நீங்கள் நேராக அந்த புத்தகத்துக்கு போயிருங்க. சகரியாவை மேற்கோள் காட்டினாங்கன்னா சகரியாவுக்கு போயிடணும். நீங்கள் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம்னா உடனே என்ன ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டதை தெரிஞ்சுக்கணுன்னா யோவேலுக்கு போயிடணும். இப்போ ஏசாயான்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஏசாயாவுக்கு போயிடணும். போய் அந்த இடத்த நீங்கள் படித்தாதான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வசனம் அப்படி தான் சொல்லுதா அப்படின்றத நம்ம எல்லாத்துலேயுமே என்ன செய்யணும்? கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் நம்ம சொல்லியிருக்கோமா? ஏசாயா புத்தகத்தில் 40ஆவது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நான் படித்து காட்டுறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசாயால குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். கர்த்தர் வேற, தேவன் வேற சொன்னாதீங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். புரியுதாங்க உங்களுக்கு? ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. இந்த தேவன் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான் தேவன். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த தேவன் தான் நம்மளை மீட்டுக்கிறதுக்கு மெய்ப்பனா வந்திருக்கிறாரு. அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னையே மெய்ப்பன்னு சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 7-9 வசனங்களை முதல்ல படிப்போம். இது இயேசு கிறிஸ்து அவரே சொல்றது. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது இயேசு கிறிஸ்து அவர் வாயால சொன்னது. நானே வாசல்னு அவர் சொல்றாரா? அடுத்து என்ன சொல்றாரு? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். இந்த கள்ளர்களையும் கொள்ளைக்காரரை பத்தி தான் அந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துல இருக்கு. மேய்ப்பர் தங்களையே மேய்க்கிறார்கள். நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை அவங்க உடைய அவங்க போட்டிருக்கிறாங்க. மந்தையையும் மேய்க்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்களா? எசேக்கியேல் 34ல் அவங்கள தான் இங்கே இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றாரு? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து பாருங்க வேற என்ன சொல்றாரு? அடுத்து 11ஆவது வசனத்திலேருந்து 13. நானே நல்ல மேய்ப்பன். யாரு தான் நல்ல மேய்ப்பன்? இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன். தேவன் தான் நல்ல மேய்ப்பன். அது அவரே அவர் வாயால சொல்றாரு பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யாரு? உங்க மேய்ப்பர் கொடுப்பாரா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரட்சிப்பு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிஃப்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்க எதையுமே செய்யாம, எதுக்குமே தகுதி இல்லாம உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தேடணும், அவரை நம்பணும், அவர் தான் தேவன்றதை நம்பணும், ஒரு வைராக்கியத்தோட தேடணும், அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்?
அவங்கள பற்றி எப்படியெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவோம்? தேடி தேடி பார்ப்போமா? இன்னும் அவங்கள பிரியப்படுத்துகிற மாதிரி என்னெல்லாம் செய்யலாம்? அவங்களுக்கு பிடிச்சது நம்மளை மாற்றிக்க மாட்டோம். ஒரு சாதாரண ஒரு மனுஷங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த முக்கியத்துவத்தை ஏன் நம்ம ஒரு தேவனுக்கு கொடுக்கறது இல்லை? ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோமே நம்ம தேவனை. நம்ம காது கொடுத்து கூட நம்ம கேட்கறது இல்லையே. வசனத்தை படிக்க நேரம் இல்லை, வேலைக்கு போக நேரம் இருக்குது, வீட்டு வேலை செய்ய நேரம் இருக்குது, வசனம் படிக்க நேரம் இல்லைல்ல. எக்ஸ்ட்ரா என்னென்னமோ கற்றுக்குறோம். நம்ம பிள்ளைகளை எங்கெங்கேயோ என்னென்னமோ கிளாஸஸ் அனுப்புகிறோம். அவங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம என்னென்னமோ செய்கிறோம். அவங்களோட உண்மையான ஃப்யூச்சர் என்னங்க? இந்த உலகத்தில் இருக்கிறது மாத்திரம்தான் அவங்களோட ஃப்யூச்சரா? இந்த உலகத்தில் இருக்கிறது மாத்திரம்தான் நம்மளோட ஃப்யூச்சரா? ஒரு மேய்ப்பன் தன்னோட ஜீவனை தன்னுடைய ஆடுகளுக்காக கொடுக்கறதுன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். தேவன் நமக்காக அதை செஞ்சிருக்கிறார். அதை நம்ம உணரணும். ஒவ்வொரு நேரமும் அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நித்திய ஜீவனை நமக்காக கொடுத்துருக்கிறார். நம்மளை விட்டு பெரிய மனசு இல்லாமல் நம்மளுக்குள்ளே பரிசுத்த ஆவியா வாசம் பண்றார். எவ்வளோ ஒரு அன்பான தேவன். அடுத்த வசனத்தை பாருங்க. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கூலிக்காக வேலை செய்கிறவங்களுக்கும் உண்மையிலே நேசித்து செய்கிறவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்தான் இது. தன்னுடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்காக தானே வந்தார் பாருங்க, பலியா. இப்படி யாரு செய்ய முடியும்? இது இந்த மாதிரி ஒரு தேவனை பத்தி நமக்கு வேற வேற மதத்துல கூட நம்ம இப்படி கேள்விப்பட்டது இல்லையே. தன்னோட ஜீவனை வந்து கொடுக்குற ஒரு தேவனை. அடுத்து பாருங்க, திரும்ப நம்ம எசேக்கியேலுக்கு தான் போறோம். அதுல 15-16 வசனத்துல பாருங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து, வேற யாரையோ வச்சு மேய்க்கிறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திருப்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். முன்னாடி ஒரு மேய்ப்பன் எதெல்லாம் செய்யாம இவங்க போயிட்டாங்க, அந்த மோசமா இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் எதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்க நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. காணாமற் போனதை தேடுவாராம். தேடி துரத்துண்டதை திருப்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். எப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு? எப்படி இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்வேன்? சரியாக்கி உன்னை கொண்டு வந்து வைப்பேன்றதா இதோட அர்த்தம். ஒரு பொசசிவான காட். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நான் மேய்த்து நான் மடக்குவேன். புரியுதா? அவருடைய உரிமையை அவர் எங்கேயும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். அடுத்து பாருங்க, அதே அதிகாரத்துல 22-23. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சிக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? தேவன் மாத்திரம்தான். ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். ஒரே மேய்ப்பனை தான் ஏற்படுத்துவாராம். 23 வசனத்துல பாருங்க. என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை. தாசனாகிய தாவீதுன்னு இங்க குறிப்பிடுறது தாவீதோட வம்சாவளியில வர இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. சரியாங்க? அப்ப ஒரே மேய்ப்பன் யாரு தான்? இயேசு கிறிஸ்து தான். அங்க இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்ன சொன்னாரு? நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னாரா? அடுத்து பாருங்க. இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். தாவீதின் வம்சத்துல வரக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே மேய்ப்பன். அவர் தான் அவங்கள மேய்ப்பாருங்க அப்படின்றத தீர்க்க தரிசனமா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க 24 வசனத்துல. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். கர்த்தர் வேற தேவன் வேறன்றவங்க இதை கேட்டுக்கோங்க. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன்.
அடுத்து 26வது வசனத்துல, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதம் அப்படின்னதும் நமக்கு நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆசீர்வாதனாலே ஒரு உலக பிரகாரமான ஒரு வார்த்தையாக மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையிலே வேதம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்னது? சரி, வசன ஆதாரத்தோடு பார்ப்போம். இதில் அந்த ஆசீர்வாத மலை, உண்மையிலேயே அந்த ஆசீர்வாத மலை என்னன்றது இங்கே இருக்குது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உண்மையான ஆசீர்வாதம் எது? ஆவியை நம்ம பெறுறதுதான். புரியுதாங்க? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. எது தேவனுடைய ஈவு? அவருடைய ஆவியை நம்ம பெறுறதுதான். அடுத்து பாருங்க, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். மந்தையும் மேய்ச்சலின் ஆடுகளும் நீங்க தான், மனுஷங்க தான் அப்படின்றத எவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது, நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சரி, அவருடைய மேய்ச்சலின் ஆடு நம்ம தானா? உண்மையிலேயே நாம் அவருடைய ஆடுகள் தானா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. உண்மையிலே நீங்கள் அவருடைய ஆடுனா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுதா நம்புங்க, மனுஷன் சொன்னானா நம்பாதீங்க. யார் சொன்னா என்ன? வசனம் சொல்லுதா கேளுங்க, வேதத்தை எடுங்க, திருப்பி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அவங்க ஒரு வசனத்தோட இருப்பிடத்தை சொல்றாங்களா, இதுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கத்துல சொல்றாங்களா, உடனே வீட்டில் போய் என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை எடுத்து வச்சு உண்மையிலே வேதம் அப்படி சொல்லுதா அப்படின்னு பாருங்க. அப்பதான் நீங்க வசனத்துல வளர முடியும். அடுத்து என்ன சொல்றாரு? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடு எதுன்றத நான் தெரிஞ்சிருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நீங்க பின்னாடி போகணும், மேய்ப்பன் பின்னாடி போனாதான் நீங்க மேய்ப்பனோட ஆடு. மேய்ப்பனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அந்த தனிப்பட்ட மனிதரை தான் ஆண்டவர் குறிப்பிடுறாரு. அவர் சத்தத்துக்கு கேட்டு கதவை திறந்தா அவர் உங்க கூட பிரவேசித்து உங்க கூட போஜனம் பண்ணுவார். புரியுதாங்க? உங்க பாஸ்டர் கூட போஜனம் பண்ண மாட்டார். அது அவருக்குள்ள தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். உங்கள் பாஸ்டருக்கும் உங்கள் போதகருக்கும் ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அது வேற. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் தனியாக ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும். நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான், சாதாரண ஒரு சத்தம் தான் என்னுடைய சத்தம். என்ன சத்தம்? ஆண்டவருடைய ஆடுகள் ஆண்டவருக்கு செவி கொடுங்க அப்படின்றது. நீங்கள் எப்போ கொடுக்க ஆரம்பித்து ஆண்டவரை நெருங்கிட்டீங்களோ, அவருடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? அவனுக்குள் இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும், வேறொருவரும் போதிக்க வேண்டுவதில்லை. இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. தேவன் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? அவர் உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்ன மாதிரியோ இல்லை வேற இன்னும் வசனங்களை சொல்லித்தரக்கூடிய மற்ற யாருமோ உங்களுக்கு தேவை கிடையாது. புரியுதா? தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு? அவரும் அவருடைய ஆடுகளும் தான். ஆடுகளுக்கு மேலே ஒரு ஆள், அதுக்கு மேலே ஒரு ஆள், ஆடுகள் அவ்வளோதான். இசைவாய் கூட்டி கட்டப்படணும். ஒருத்தவங்க பலவீனமாக இருக்கும்போது வசனத்தை சொல்லி அவங்கள பலப்படுத்தணும். அதுதான் சபை. புரியுதாங்க? சும்மா போய் ஒரு இடத்துல நம்ம உட்காந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே வர்றது பேர் சபை கிடையாது, அது ஆராதனை கிடையாது. அவரோட சத்தம் கேட்டுச்சுன்னா கதவை திறக்கணும், அந்த சத்தத்தை கேட்டு அவரை பின்தொடரணும். இதுதான் உங்கள் வேலை. அப்போ அவர் என்ன செய்வார்? அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். புரியுதாங்க? அப்போ உங்களுடைய மேய்ப்பர் யாரு? வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மேய்ப்பர். தேவன் என்ன சொன்னார்? ஒரே ஒரு மேய்ப்பரை உங்களுக்கு ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உங்கள் மேய்ப்பர். வசன ஆதாரத்தின்படி தேவன் தான் உங்கள் மேய்ப்பர். தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீங்களா? மனுஷருக்கு கீழ்ப்படிய போகிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்?
அவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவரை பின்தொடரணும். வேதத்தை படிங்க. அவருடைய வசனம்தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது உங்களை விடுதலையாக்கும். நம்மளால் கனி கொடுக்க முடியாது. அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் கனி கொடுக்க முடியும். ஆவியே இல்லாமல் எப்படி ஆவியின் கனியை பெற முடியும்? இந்த வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இந்த வசனங்களெல்லாம் காட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களோட பேசுங்க. நம்ம எத்தனையோ உலக காரியங்களை பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம பார்க்குறவங்க, நம்ம பேசுகிறவங்க, நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் குறைந்தபட்சம் அவங்களுக்காவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சேர்க்கணும். இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலனை நான் மட்டும் அனுபவிக்க போகிறதில்ல, இதை ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பரலோகத்தில் அதோட பலனை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரோட வார்த்தைக்கு இடம் கொடுங்க, நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை பிலீவ் பண்ண தேவையில்லை. வசனம் சொல்லுதா, அப்போ ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்கிறாருன்னு உங்களுக்கு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள், இது உங்களால் ஏற்றுக்க முடியலையா? இயேசு கிறிஸ்து தான் உங்கள் மேய்ப்பன்றது உங்களால் ஏற்றுக்க முடியலையா? அந்த சாதாரண மனுஷங்க தான் உங்களுக்கு வேணுமா? பொய் பேசக்கூடியவங்க தான் வேணுமா? கற்பனை கதைகளை ஏற்றி சொல்லக்கூடியவங்க தான் வேணுமா? வசனத்தை புரட்டக்கூடியவங்க தான் உங்களுக்கு வேணுமா? எந்த மேய்ப்பருக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீங்க? உங்கள் மனசை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள். தேவனை தேடுங்க, உண்மையாக தேடுங்க, வைராக்கியமாக தேடுங்க. அவரை கண்டிப்பாக நீங்கள் கண்டடைவீங்க. நன்றி.